வணக்கம் நண்பர்களே. மாயை, இந்த 96 தத்துவங்களில் மாயை, அதை பற்றி பார்க்க போகிறோம். மாயை அப்படின்னா நமக்கு புரியலன்னு அர்த்தம். என்னன்னே புரியல, அதனால் அதை மாயையாக நினைக்கிறோம். மாயையை புரிஞ்சுக்கிறது நமக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது நாட்டில். எல்லாம் மாயைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மாயைன்னா என்னென்னு சரியான தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படுறதில்ல. சில பேர் மாயை அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு பாலில் தயிர், மோர், வெண்ணெய், நெய் எல்லாமே கலந்துருக்கு. அதெல்லாம் மறைவாக இருக்குது, மறைஞ்சிருக்குது. ஆனால் நம்ம ஒரு சில பக்குவமான முறைகளை ஏற்படுத்தினோம்னா அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அதுபோல தான் மாயைங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த மாயை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் சிரமம். சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதனால் வாழ்க்கையே பெரிய லெவலில் மாறும். சின்ன வயசில் சைக்கிள் வாங்கணும்னு ரொம்ப அடம் பிடிச்சி தவம் அடம் பிடிப்போம். இந்த சைக்கிளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்டமாக வாங்கணும்னு நினைப்போம். அதுக்கு ஒரு வருஷம் முழுவதும் காத்திருந்து அந்த சைக்கிளை வாங்கியிருப்போம். அந்த சைக்கிள் வந்த உடனே நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு வாரம் தான் அதனோட ஈடுபாடு கடுமையாக இருக்கும். துடைப்போம், என்னமோன்னுவோம், அதை பயங்கர பந்தோஸ்து பண்ணுவோம், போர்வையெல்லாம் போட்டு மூடி வைப்போம். அந்த சைக்கிள் ஒவ்வொரு அங்கங்கமாக நம்ம பார்த்து ரசிப்போம். எவ்வளோ நாளைக்கு? ஒரு வாரம், ஒரு மாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போர்வை போத்தி இருக்கிறது போத்தாமல் நிப்பாட்டியிருப்போம். அதுக்கப்புறம் படிப்படியாக நிலைகள், அதில் இருக்கிற ஆர்வங்கள் என்ன ஆச்சுன்னு தெரியாது. சைக்கிள் 10ஓட 11 வீட்டில் கிடக்கும். அப்போ இத்தனை நாள் இருந்த அந்த ஆர்வம், அந்த ஆசை, அந்த விருப்பம், அது மேலே இருக்கிற மிகப்பெரிய ஈடுபாடு எங்கே போச்சுன்னே தெரியாது. இதுதான் மாயை. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, இது மாதிரி நிறைய மாயைகள் நிறைஞ்சது தான் நம்ம வாழ்க்கை. நைட்டு கனவுல நமக்கு நிறைய ஒரு கனவு வரும். அந்த கனவுல நிஜமாக நடக்கிற மாதிரியே இருக்கும். எல்லா ஃபீலிங்கும் கரெக்டாக இருக்கும். அவ்வளவு கரெக்டாக இருக்கும். பாம்பு குத்துதுன்னா வலிக்கிற மாதிரி துடிச்சு இறக்குற மாதிரி இருக்கும். எல்லா அனுபவங்களும் இயல்பாக இருக்கும். நிஜமாக நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் முழிச்சு பார்த்தோம்னா அது போயிடும். அதுபோல் அது ஒரு மாயை தான். அதே போல் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம், அதுக்காண்டி தவம் இருக்கிறோம், அதுக்காண்டி என்ன வேணால் செய்கிறோம். அப்பா அம்மாவே எதிர்த்துக்கிட்டு வெளியே கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவங்களும் அப்பா அம்மாவை விட்டுட்டு குடும்ப உறவுகளையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு 2 பேர் திருமணம் செய்வாங்க. ஜஸ்ட்டு ஒரு 3 மாதம்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த நிலையவே மறந்துடுவாங்க. அந்த காதல் எங்கே போச்சுன்னே தெரியாது அவங்களுக்கு. வேறு எதையோ தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுபோல் ஒவ்வொருத்தருக்கு அந்த மாயையோட அளவு இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அந்த காதல்ங்கிறது பொண்ணு மேலே மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துலேயும் அந்த அன்பு ஒரு லெவல் தான். சைக்கிள்னால் ஒரு வாரம், காதல்னால் அந்த கல்யாணமான ஒரு 6 மாதம். அதே போல் ஏதாவது ஒரு ஆசைகள், எத்தனையோ விதமான ஆசைகள் இருக்குது. ஒருத்தர் பெரிய ஒரு புகழ் பெறணும்னு நினச்சாருன்னு வைங்களேன், மக்கள்லாம் நம்மளை பார்க்கணும், எல்லாம் நம்மளை பார்த்து கை தட்டணும், நம்மளை போனால் கூட்டம் கூடணும், நம்மக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும், இப்படி பயங்கரமான ஆசை கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக போராடி அந்த இடத்துக்கு போயிருப்பார். அங்கிட்டு போய் ஒரே மாதத்தில், ஒரு மாதம்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கைக்காகவா நம்ம இவ்வளவு போராடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த புகழும் கூட போய் அடைய வரைக்கும் நான் அடைஞ்சிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னே தெரியாது. அவ்வளவு நீளமான பெரிய மாயை புகழ். இப்படி வாழ்க்கையில் ஏதாவது பணம் சம்பாதிக்கிறவங்களோட மாயையெல்லாம் பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு மோசமாக இருக்கும். முதல்ல ஒருத்தன் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவன் ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிச்சா போதும், 10 லட்சம் சம்பாதிச்சா போதும்னு தான் ஆரம்பிச்சிருப்பான். சம்பாதிக்க சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பான். அது பல லட்சம் கோடிகளையெல்லாம் கடந்து போனாலும் அது ஓயாது. அந்த மாயை கடைசி வரை இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பான்.
ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த விஷயம் மாயை வந்து உணருவான். என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இறந்துருவோம், இன்னும் ஒரு 2-3 நாள் தான் நம்ம உயிரோடு இருப்போம் அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது, எதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம்? சந்தோஷமாக நிம்மதியான வகையில் சாப்பிட மாட்டான், நிம்மதியான தூக்கம் இருக்காது, சந்தோஷமான விழாக்களுக்கு, திருவிழாக்களுக்கு, திருமணங்களுக்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கு போய் கலந்து கொள்ளாமையும் கூட அவ்வளவு போராடி இருப்பான். அத்தனையும் நம்ம வேற மாதிரி வாழ்ந்திருக்கலாமேன்னு அந்த இடத்துல போய் யோசிச்சு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அதனால பெரிய மாயை அது. வாழ்க்கைங்கிறதே பெரிய மாயை. அந்த நம்ம ஆன்மா வந்து வேற ஒரு உயிர் இறந்த பிறகு இந்த ஆன்மா வந்து இந்த வினைகளையெல்லாம் தூக்கிட்டு அடுத்த இதுக்கு போயிடும். இந்த உடம்பு அனுபவிச்ச அத்தனையுமே மாயை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. நம்மளும் அதை உணரலாம். மாயைங்கிறது நீ ஆசைப்படுற விஷயம் கிடைக்கும் வரைக்கும் தான், கிடைச்சா அதான் மாயை.